ஆயிங்க இன்னைக்கு தாங்க வாழ்க்கையிலே ஒரு மாதிரி பயங்கரமா ரேஜ் பைட் ஆயிட்டேங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லா ஜியோ ஸ்பேஷியலா இருக்கு. சரி நம்ம ஏஐ ரிலேட்டடா எதனா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன செமஸ்டர்ல இருந்தே நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதெல்லாமே ரகசியமா வச்சு கிடைச்ச உடனே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 4 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 1 மட்டும் பெண்டிங்கா இருந்துச்சு. எல்லா காலேஜுமே ஆகஸ்ட் 15ஓட ரிசல்ட் கொடுத்துருவாங்க. லைப்சிஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆகஸ்ட் எல்லாம் போவே இல்லை. ஆக்சுவலாக ஜூலை 17 வந்துச்சு. சரி இது நான் எவ்வளோ மெயிலெலாம் போட்டேன். இந்த மாதிரி நான் வேறு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், நான் அட்லீஸ்ட் நான் ஃபீ பே பண்ணணும் என்ரோல்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் நிறைய மெயில் போட்டேன். ரெஸ்பான்ஸே இல்லை. இன்னைக்கு கரெக்டாக ஆஃபர் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி கச்சிச்சிரா இப்படியே இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் கச்சிச்சா மீன் லைக் ட்ரெஸ்டனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3.25 இருக்குங்க. நான் ஜெமினியில் கரெக்டாக ப்ராம்ப்ட்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, எங்கே ரீரிஜிஸ்டர் பண்ணணும், எங்கே போய் எக்ஸ்மேட்ரிகுலேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் ஆஃபர் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நோட்டீஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். என்ன பார்த்துல என்ன ஆட்டோ ஆட்டினடா அப்படியே சொல்லி என்னடா இப்போதான்ற ஆஃபர் லெட்டர் குத்திக்கு அதுக்கிட்டே ரிஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா சாரி உங்கள் கிரெடிட்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னு ரிஜெக்ஷன். கேட்டால் ஏதோ டெக்னிக்கல் ஏதாவது. மை டியர் ட்ரிஸ்டன் யூனிவர்சிட்டி, தயவு செஞ்சு இந்த பக்கெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இப்போ இதுவே நான் இந்தியாவில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கரமான டிப்ரெஷன் போயிருப்பேன். இன்னும் விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறதால நல்ல வேலை நான் என்ரோல் பண்ணிட்டேன். பட் அங்கேருந்து அப்ளை பண்ணவங்க நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பாவம், எனக்கு மட்டும்தான் நினச்சேன், நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டெக்னிக்கல் கிளிச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. யாரும் இன்னும் அஃபிஷியலாக ரெட்டிட்டில் போஸ்ட் போடல. சரி நான் வீடியோவே போடுறேன். வேதனையாக இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது.